பாலக் புரோட்டீன் தோசை. ஸோ இன்றைக்கி நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே வந்து பார்த்தா பாலக் லீஃப் தான், அதாவது பாலக்கீரை. பாலக்கீரையில் எவனாவது தோசை பண்ணி சாப்பிடுவானா அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி அதுதான் ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3/4 கிளாஸ் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கறி லீஃப். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹார்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஊற வச்சதை வந்து தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு பாலக் லீஃப் எடுத்து வச்சுட்டு அது நல்லா தண்ணி ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணி ஓரமாக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் பாலக் இலையை போட்டுட்டு ஒரு கரெக்டாக 1 மினிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாயில் ஆகிடும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா பாலக்கீரை வந்து நல்லா ஆறிடுக்கும். அதை வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூடவே வந்து ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கீரை வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை வேக வச்ச தண்ணி விட்டுட்டு மாவு பதத்துக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துடுங்க. இது வந்து மார்னிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது கூடவே கேரட், பீன்ஸ் அண்ட் பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சூடான தோசைக்கல்லில் வந்துட்டு நார்மல் தோசை மாதிரி போட்டு எடுத்தாலே சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வரும். கல்லில் ஒட்டவே ஒட்டாது, நீங்களே பார்க்கலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும், நிறைய தேவையில்லை. நான் வந்து சும்மா ஒரு 4 ட்ராப் ஆஃப் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி எடுத்தாலே வந்து சூப்பராக தோசை வந்துடும். பாலக்கீரையோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்களே அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி அயர்ன், மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இருக்குது, வைட்டமின் சி, கே அண்ட் ஏ இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால நம்மளோட ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில்ஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.